ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக குருவே சரணம் ஓம் குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர் காரக பாவக நாஸ்தி அப்படிங்கிற பற்றி ஒரு விரிவான ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் காரக பாவ நாஸ்தி கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சில ஐயப்பாடுகள் சில பயங்கள் வரும். அதுக்குண்டான ஒரு நிவர்த்தியும் ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், லக்னத்திற்கு 4 சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அது காரக பாவ நாஸ்தி நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 4 இருக்கக்கூடிய சந்திரனானது ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது நீசம் இருந்துச்சு அப்படின்னா அது காரக பாவக நாஸ்திக்குண்டான வேலையை செய்ய மாட்டார். இதுவே அந்த 4 சந்திரனானது ஆட்சி பெறாமல் உச்சம் பெறாமல் நீசம் பெறாமல் நார்மலாக அந்த சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா காரக பாவநாசிங்கிற குணம் என்பது வெளிப்பட்டு தீரும். அப்போ 4ஆம் பாவகத்துடைய காரகத்துவமான தாயாகட்டும் அல்லது உயர்கல்வியாகட்டும் அல்லது சொத்து வாகனம் இது மாதிரி சில விஷயங்கள் கூட எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி காரகத்துவ ரீதியான விஷயங்களை கை வைக்க ஆரம்பிக்கும். அப்போ இதில் பற்றுட்டு இருக்கணும். சரி, இப்போ இந்த காரக பாவநாஸ்தி எப்போ வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லக்னத்திற்கு 4 இருக்கக்கூடிய சந்திரனானது ஆட்சியோ உச்சமோ அல்லது நீசம் பெறாமல் ஒரு நட்பு நிலையில் சாதாரண நிலையில் இருக்குது அப்படின்னா அதனுடைய தசா புத்தி அந்தரம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி தாய் சார்ந்த விஷயங்களோ தாய்க்கு மகளுக்கு கருத்து வேறுபாடுகள் வரதோ சொத்து பிரச்சனைகள் வரதோ அல்லது வாகன சம்பந்த விஷயங்களில் தொந்தரவுகள் வரதோ இது மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை அவனோட தசா புத்தி அந்தரக்கூடிய காலகட்டத்தில் நீடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இது மாதிரி காரக பாவக நாஸ்தி கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கூடிய காலகட்டங்களில் 4ஆம் பாவகத்து காரகத்துவ ரீதியாக அந்த ஜாதகர் பற்றற்று இருக்கணும். கிடைச்சா அனுபவிக்கலன்னு விட்டுடலாம் அப்படின்னு இருக்கணும். அதை நோக்கியே பயணம் பண்ணக்கூடாது. அந்த 4ஆம் பாவத்துடைய காரகத்துவ விஷயங்களில் ரொம்ப தீவிரமான ஒரு பற்று ஆசைகள் இல்லாமல் இருக்கணும். எப்பவுமே இல்லாமல் இருக்கணும், அது சிறப்பு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரக பாவ நாஸ்தி உங்களை தொந்தரவு பண்ணாது. அப்போ காரக ஆசக்தியோட கிரகத்துடைய சம்மந்தம் இருந்து தசா புத்தி அந்த நடக்கூடிய காலகட்டங்களில் அது மீது பற்றோ ஆசை இருந்தால் பிரச்சனையோட வேகத்தை அதிகப்படுத்தும் தீவிரப்படுத்தக்கூடிய வேலையில் செய்ய ஆரம்பிக்கும். இல்லை ரொம்ப கவனிக்க விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் 4 இருந்து அதன் மீது கோச்சார ராக்கியது அஷ்டமதிபதி பாதகாதிபதி பயணிக்கும் பொழுது வீரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் பற்றுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஓம்.